கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கூடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்லுகிறது: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த நாளை குறித்து ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல, இல்லை கடன் பிரச்சனை நிமித்தமாய், தேவைகளின் நிமித்தமாய், ஒருவேளை பார்க்க போகிற மனுஷர்களின் நிமித்தமாய், கூட இருக்கிற மனுஷர்களின் நிமித்தமாய், பொல்லாத சத்துருவின் நிமித்தமாய், வியாதியின் நிமித்தமாய், எந்த விதமான காரியத்தை குறித்தும் ஒருவேளை எல்லா சூழ்நிலைகளை குறித்தும் கூட ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் உனக்கு விரோதமாக எந்த கூட்டம் எழும்பினாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனுஷர்கள் எழும்பினாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாத சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற காரியம் அது வாய்க்காதே போகும். யாருக்கு அது வாய்க்காதே போகும்? அவரை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான், அவரை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அது வாய்க்காதே போகும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியத்தையும் இந்த நாளிலே கர்த்தர் முறியடிக்க போகிறார். ஏன் அப்படின்னா, அவர் கேடகமாக இருக்கிறார், அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார், அவர் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார், அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் நமக்கு துணையுமாக இருக்கிறார். அப்போ அவர் நம்ம கூட இருந்தால் மாத்திரம்தான், நம்ம அவரை தேடினா மாத்திரம்தான், நம்ம அவரை நம்பினா மாத்திரம்தான் அவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை அவர் வாய்க்காமல் பண்ணுவார். அவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியத்தையும் வாய்க்காதே போக பண்ணுவார். இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாவீதோட வாழ்க்கையில் பார்க்குறோம். கோலியாத்து எழும்பினா, ஆனால் சிறிய தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சுவாலையிலும் கூட அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட அந்த 7 மடங்கு அக்கினி ஜுவாலை அவர்களை சேதப்படுத்தாமல் இருந்தது. தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழும்பின காரியங்களை வாய்க்காமல் போக பண்ணினார். அது ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாமல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலை பார்க்கிறோம். பவுலினுடைய வாழ்க்கையில் அவன் பிரயாணப்பட்டு போகிற நேரத்தில், குளிருக்காக அவர்கள் விறகு எடுக்கிற நேரத்தில் பாம்பு அவனுடைய கை விரலை கவ்விக்கொண்டது. எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க, இவன் அவ்வளோதான், இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் செத்து போயிடுவான்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் பவுலை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்தபடியினால அவனுடைய சரீரத்தை அந்த விஷம் அணுகாதபடிக்கு, அது வாய்க்காதபடிக்கு தேவன் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலை பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் சிங்கக்கபிலில் போட்டாங்க. ஆனால் அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை விடாதபடிக்கு முன்பு செய்து வந்தது போலவே 3 வேளையும் சிங்கக்கபிலில் ஜெபித்ததுனால அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி அவனுக்கு விரோதமாக எழும்பின சிங்கங்களினுடைய காரியங்களை தேவன் வாய்க்காமல் பண்ணினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, இனி அநேக காரியங்கள், அநேக மகத்துவமான காரியங்கள், அநேக பெரிய காரியங்களை கர்த்தர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கும் அநேக காரியங்களை அவர் பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். அநேக காரியங்களை செய்திருக்கிறார். விரோதமாய் அவர் நம்பின பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதத்தையும் அவர் முறித்து போட்டிருக்கிறார், வாய்க்காமல் பண்ண போயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவரை மாத்திரம் நம்புங்க, அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. இந்த நாள் முழுதுமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியத்தை, ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆமென்.